அதே மாதிரி ஒரு பெரிய விமர்சனம் விஜய் அவர்கள் மீது இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது. 6 மணிக்கு மேலே அவர் பேச மாட்டார், 6 மணிக்கு மேலே அவர் பேச மாட்டாருன்னு பல பேர் அதை விவாதம் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே அது குறித்து டிஸ்கஷன்லாம் நடந்தது. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி கடந்து போய் அவர் பேசுறத நம்மளால நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை பார்க்க முடிஞ்சது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் சொல்கிறேன், அஜித்குமார் வீட்டுக்கு போகும்போது என்ன நேரம் புரியுதுங்களா, பரந்தூர் விமான நிலையம் போயிட்டு வரும்போது என்ன நேரம், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு போயிருக்காரு வந்திருக்காரு. தங்கை அனிதா வீட்டுக்கு போகும்போது என்ன நேரம் போனார், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது அங்கே பிரச்சனைக்கு போனார், அப்போ எத்தனை மணிக்கு போனார், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போயிட்டு வரும்போது என்ன நேரத்தில் வந்தார். இப்பவும் சொல்கிறேன், விமர்சனங்களை நீங்கள் தப்பாக கட்டமைக்கிறது சொல்லக்கூடியது இதெல்லாம் அவர்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இப்பவும் சொல்கிறேன். வாழ்க அப்படின்னாலும் ஒழிக அப்படின்னு சொன்னாலும் தளபதியை மட்டும்தான் சொல்லணும். இன்றைக்கி அப்போ தான் இங்கே டைம் லைனில் நிற்க முடியும். 14 ஆண்டுகள் கட்சியை கட்டமைச்சு கொள்கையாக பேசிக்கிட்டு இருந்த சீமானுக்கும் அதுதான் நிலைமை. இந்த திராவிடத்தை பேசி 70 ஆண்டுகள் கட்டமைப்பு 75 ஆண்டுகள் அரசியல் கட்சின்னு சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுதான் நிலைமை. சேலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய எடப்பாடியாருக்கும் அதுதான் நிலைமை. இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இன்றைக்கி அதுதான் நிலைமை. அவரை பேசாமல் கடந்து போங்க. தைரியமானவர்கள், இங்கே ஆட்சி செஞ்சவர்கள், ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, நாங்கள் ஆட்சி செய்வோம், நாங்கள் இத்தனை சதவீதம் ஓட்டு வச்சுருக்கோம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கடந்து போயிடுங்கன்னு சொல்கிறேன். ஏன் பேசுகிறீங்க? இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லையே, ஒரு விஷயமே இல்லையே. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயம் இல்லை, ஏன் கதறீங்க? நான் பல முறை மேற்கோள் காட்டிட்டேன். உங்களை யார் அதிகம் விமர்சிக்கிறானோ அவனே உங்களை கண்டு பயப்படுகிறான்னு ஃபெடல் காஸ்ட்ரோ சொல்கிறாரு. அப்போ யார் இப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கதறீங்களே? அதிமுக கதறுது, திமுக கதறுது, பிஜேபி கதறுது, எல்லாருமே கதறிட்டு இருக்கீங்களே. சீமான் கதறாரு.